பிரைஸ் தி லார்ட். கேஎம்ஜே பிரேயர் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகும் சப்ஜெக்ட் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாகிய ஏவாளை குறித்து பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரம் 27, 3, 1, 2 வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். ஆதியிலே இவ்வுலகத்தை அற்புதமாய் தம்முடைய வார்த்தையால் தேவன் படைத்தார். அதோடு கூட மனிதனையும் படைத்து அவனுக்கு துணையாக மனுஷியையும் படைத்தார். தேவன் அவருடைய சாயலாக, வேதம் சொல்லுகிறது தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:27 நீங்கள் வாசிக்கலாம். இந்த பெண் தான் மனுக்குலம் அனைத்திற்கும் தாய் அல்லது ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய் என்று நாங்கள் சொல்லலாம். ஆதாம் தன்னுடைய மனைவியை பார்த்து, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் என ஒரு இரக்கத்தோடு அன்போடு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு இணைக்கப்பட்ட இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக வாழவும், இருவரும் இணைந்து தேவனோடு பழகி அவரோடு சவகாசம் செய்து அவரது ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து வாழும்படி ஆண்டவர் அவர்களை நியமித்தார். ஹல்லேலூயா. தேவன் திட்டத்தின் தேவன் அல்லவா? அவர் நோக்கத்தின் தேவன். ஏவாளுக்கு ஆதாமின் பலமும் ஆதரவும் தேவையாயிருந்தது. அதே போல ஆதாமுக்கு ஏவாளின் கனிவும் துணையும் தேவையாயிருந்தது. ஆனால் இருவருக்கும் தேவன் துணை நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏவாள் என்பதற்கு ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாய் என்பது பொருள். தேவனாகிய கர்த்தர் மனிதனை சுயாதீனத்துடன் வாழ அழைத்தார் அல்லது படைத்தார் என்று சொல்லலாம். அவர் கொடுத்த ஒரே கட்டளை தோட்டத்தில் இருந்த நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்பதே. ஆனால் பிசாசானோன் ஏவாளை வஞ்சித்து அந்த கனியை புசிக்க செய்தது. இது பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். அவள் புசித்தது மாத்திரமல்லாமல் பிசாசனுடைய அடுத்த ஏவுதல் அவளது கணவனையும் புசிக்க வைக்குமாறு சதி செய்தான். அவளும் அதில் விழுந்து விட்டால் இவ்வாறாக பாவம் உலகத்தில் நுழைந்தது. அதனால் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த ஒற்றுமை உடைந்து ஒரு பிளவு ஏற்பட்டது. சாபம் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் நீங்க வேண்டியதாயிற்று. சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை இழக்க வேண்டியதாயிற்று. ஏதேனென்றால் சமாதானம், சந்தோஷம், வாழ்க்கையை இழக்க வேண்டியதாயிற்று. காரணம், அவர்கள் செவியை வேறு பக்கம் திருப்பினார்கள், பிசாசுக்கு நேராக திருப்பினார்கள். அவர்கள் வாழ்வில் முள்ளு, குறுக்கும், வேர்வையும் வேதனையும் வந்து சேர்ந்தது. தேவனுடைய கற்பனையை மீறுவதே பாவம். இவ்வளவுக்கும் காரணம் ஆதி பெற்றோர் தேவனுடைய கட்டளையை மீறியதே. அதனால தான் இந்த சாபம். இவ்வாறு இந்த பாவம் உலகத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக ஏவாள் நடந்து கொள்வதற்கு அவளிடம் காணப்பட்ட பலவீனங்கள் தான் என்ன எவை என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது, அவள் சாத்தான் தன்னை வஞ்சிக்க இடம் கொடுத்தாள். அவள் சொல்லியிருக்க வேண்டும், அப்பாலே போ சாத்தானே என விரட்டி இருக்கலாம். ஆனால் அவள் அவனது வார்த்தைகளுக்கு மயங்கி நீங்கள் சாகவே சாவதில்லை என்கிற வார்த்தையை நம்பினாள். தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தாள். நீ சாப்பிட வேண்டாம், நீங்கள் அதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவீர்கள் என்றார். ஆனால் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் அதை நம்பிட்டாள். தேவன் அவர்களுக்கு நீங்கள் சாகாதபடிக்கு, அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று கூறியிருந்த வார்த்தைகளை விட சாத்தானின் வார்த்தைகளை அவள் நம்பினாள்.
நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சாத்தான் கூறிய வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து தேவர்களைப் போல ஆக வேண்டும் என்கிற ஆசையினால் உந்தி தள்ளப்பட்டு இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்க இல்லையா? அவள் ஏமாந்து போனான். நாமும் பிறரது நயவஞ்சக பேச்சால் ஏமாந்து போகாதிருப்போமாக. பிசாசின் தந்திரங்களை அறிந்து செயல்பட்டால் ஏமாற்றம் இல்லை. இரண்டாவதாக, அவளிடம் இச்சை அடக்கம் காணப்படவில்லை. அந்த விருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமுமாக அது இருந்தபடினால் அதன் மீது இச்சை கொண்டாள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறாள், இச்சை கொண்டாள். அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்த லட்சக்கணக்கான கனிகளை அவள் இழக்க நேரிட்டது. ஆண்டவர் வைத்திருக்கிற லட்சக்கணக்கான ஆசீர்வாதங்களை, கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்களை இழக்க நேரிடும். நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் இச்சைகளுக்கு மதிமயங்கி ஓடினான். பார்த்தீங்களா? இப்படியாக ஏவாள் வாழ்க்கையில நடக்குது. இதன் நிமித்தம் பாருங்க, ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலே இருந்து தேவனால் துரத்தப்பட்டார்கள். பார்த்தீங்களா? எனவே பெண்களாகிய நாம் நம் கண்களின் இச்சையை, ஆண்களாகிய நாங்களும் கண்களின் இச்சையை அடக்கி நம் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஏமாற்றம் அடையாமல், சாபத்துக்குட்படாமல், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நிம்மதியாய் வாழ முடியும். மூன்றாவதாக, அவள் தன் தேவனுடைய கட்டளையை மீறியதும் அல்லாமல், செய்யக்கூடாத ஒரு குற்றம் பாருங்க, பிழை செய்ததும் அல்லாமல் தன் கணவனையும் அப்பாவத்தை செய்ய தூண்டினாள். இவளது கணவனை மாத்திரமல்ல, அதுக்கு பிறகு நடக்குது பாருங்க, மனுக்குலம் அனைத்தையும் பாவத்தில் ஈடுபட, மனுக்குலம் அனைத்தும் பாவம் செய்ய இந்த ஏவாள் மூல காரணமானாள். பார்த்தீங்களா? நாங்கள் தவறு விடுறதும் அல்லாமல் மனைவியையும் தவறு செய்ய அழைக்கிறது, அல்லது மனைவியாகிய நீங்க கணவனை தவறு செய்ய அழைக்கிறது. மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, நான் நினைக்கிறேன், என்னுடைய யோசனை, ஆதாம் இந்த பாவத்தில் விழாமல் தன்னையும் காப்பாற்றி தன் மனைவியையும் கூட காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் பெண்ணின் சக்தியை நாம் இங்கு பார்க்கிறோம். பார்த்தீங்களா? பெண்ணின் சக்தி, அவளுடைய பேச்சில் அவன் மயங்கினான், இடரல் அடைந்தான். ஒரு கணவனையும் தன் குடும்பத்தினரையும் இடுக்கமான பாதையில் வழிநடத்தவும் அல்லது விசாலமான பாதையில் வழிநடத்தவும் ஒரு பெண்ணுக்கு சக்தி உண்டு. ஆகையினால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்கிற ஒரு பழமொழி இருக்கிறது இல்லையா? ஏவாள் தனக்கிருந்த இந்த சக்தியை வீண் விரயம் செய்து விட்டாள், துர்ப்பிரயோகம் செய்து விட்டாள். இது பெண்களாகிய ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கையாக அமையட்டும். நான்காவது, அவள் தான் செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளாது, செய்யக்கூடாத ஒரு காரியம் ஒத்துக்கொள்ளாது, பாம்பின் மேல், அதாவது வேதம் சொல்கிறது சர்ப்பத்தின் மேல பழி சுமத்தினாள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என வேதம் கூறுகிறது. ஆனால் ஏவாளோ அந்த தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு நடக்கவில்லை. தன் பாவத்தை மறைத்தாள், அதனால் சாபத்தை ஏற்றுக்கொண்டாள். பூமி அவள் நிமித்தம் சபிக்கப்பட்டது என்று அழகாக வேதம் சொல்லுகிறது. இதன் நிமித்தம், அதாவது ஏவாளின் நிமித்தம் நாம் எல்லாரும் பாவம் செய்ய, அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் நாம் எல்லாரும் பாவம் செய்ய வழிவகுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அவள் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியாதபடியால் அவள் தன் பிள்ளைகளையும் அன்பிலும் தேவ பக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளர்க்க தவறிவிட்டாள். எனவே உங்களுக்கு தெரியும், காயின் ஆபேலை கொன்றான். பாவத்தினால் மனிதன் தேவனிடத்தில் இருந்து பிரிக்கப்படுவதால் அந்த அன்பும் சாந்த குணமும் மனதில் காணப்படுவதில்லை. தேவனை விட்டு தேவனுடைய அன்பிலே இருந்து யார் பிரிந்து செல்லுகிறார்களோ அவர்கள் முரட்டு சுபாவம் உள்ளவர்களாய், மன்னிக்க முடியாதவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இப்படி பாவத்தில் ஜீவிக்கும் குடும்பங்களில் என்றும் துன்பம், கவலை, கண்ணீரும்
உறவில் பிளவுகள் தான் ஏற்பட்டிருக்கிறதை நான் அவதானித்துக் கொண்டு வருகிறேன். எனவே பெண் குலம் தங்கள் பிள்ளைகளை தேவ அன்பிலும் பயத்திலும் கீழ்ப்படிதலிலும் வளர்த்துவிட தவறிவிடக்கூடாது என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமையான சகோதரியே, சகோதரனே, நீ இன்று யாரை போல் வாழ்கிறாய்? சற்று சிந்தித்து பார். ஏவாளை போல வாழ்கிறாயா? யாரையாவது வஞ்சிக்கிறாயா? பிறரை பாவம் செய்ய தூண்டுகிறாயா? இச்சையால் இழுப்புண்டு போகிறாயா? குடும்பத்தை நல்வழியில் நடத்துகிறாயா? நாம் நமது பாவங்களை ஏவாளை போல் மறைக்க நினைக்கிறீங்களா? கர்த்தரிடம் அறிக்கையிடுவோம். அப்படியானால் உடனடியாக மனம் திரும்பி ஆண்டவரிடம் அறிக்கையிடுவோம். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். அப்பொழுது நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை விசுவாசித்தால் நாம் இவ்வாறு அவரால் சுத்திகரிக்கப்படுவதுடன் அவர் நம்மை தமது இரட்சிப்பின் வஸ்திரத்தாலும் ஹல்லேலூயா நீதியின் உடைகளாலும் நம்மை போர்த்தி விடுகிறார். நாம் மனம் திரும்பி அவரண்டை வரும்போது இவ்வித மேன்மையை அடைவோம் என்பதில் சந்தேகமில்லை. ஏசாயா 61:10, சங்கீதம் 51:12 பின்காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஏவாளம் கூட படிப்படியாக தேவனுடைய பாதைக்கு வர தொடங்கினான் என நாம் யூகிக்க இடமுண்டு. அவளது துன்பங்களும் துயரங்களும் அவளை தேவனண்டைக்கு அழைத்து வந்தது. ஏனெனில் அவள் தனது குமாரனாகிய சேத் என்பவனை பெற்ற பொழுது தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை, இங்கே காயின் தன்னுடைய தம்பி ஆபேலை கொண்டுட்டானல்ல, இப்போ ஒரு பிள்ளையை இழந்துட்டாலே. அப்போ தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை ஆபேலுக்கு பதிலாக கொடுத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 4:25 நீங்கள் இதை பார்க்கலாம். என தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களா, தேவனை அவள் மகிமைப்படுத்துகிறாள். எனவே பாவத்தில் கலங்கும் சகோதரிகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏவாளுக்கு இறங்கி அவளுக்கு ஆபேலுக்கு பதிலாக வேறொரு புத்திரனை சேத் என்கிற ஒரு மகனை அளித்த ஆண்டவர், நீங்கள் மனம் திரும்பி நொறுங்குண்ட இருதயத்தோடே அவரை கிட்டிச் சேருவீர்களானால் தேவன் உங்கள் குறைகளை மன்னித்து உங்கள் தேவைகளை சந்திப்பார். இரக்கமுள்ள தேவன் அந்த ஸ்திரியின் வித்தின் மூலமாகவே லூக்கா 1:28 தொடக்கம் 38 வரை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3:15 வாசித்து பாருங்கள். சர்ப்பத்தின் தலையை நசுக்க சித்தங்கொண்டு பெண்ணினிடத்தில், அதாவது ஒரு ஸ்திரீயினிடத்தில் மனிதனாக பிறந்து உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கும் கிருபாதார பலியானார். ஆமேன். ஏவாளை போல் இச்சைக்கு ஒப்புக்கொடாமல் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்த மரியாளை போல ஒப்பு கொடுப்போமாக. அதை ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஒப்பு கொடுத்த மரியாளை போன்ற பாத்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்த காத்திருக்கிறார். நாமும் ஒப்படைப்போமாக. ஜெபித்து மனம் திரும்பி கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுவோம். மகா இரக்கமுள்ள தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குமாக ஜெபிக்கிறேன். இவர்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்பவும் இச்சைகளை விடவும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறதான சந்தோஷம் சமாதானமான வாழ்க்கை இழந்து விடாதபடிக்கு, அப்படி இழந்திருக்கிறவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரை மறுபடியும் அவர்கள் வரத்தக்கதாக இரட்சிப்பின் ஆடையை, சந்தோஷத்தின் ஆடையை, மகிழ்ச்சியின் ஆடையை, மனம் திரும்புதலுக்குரிய கிருபை அவர்களுக்கு அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.